ஹலோ காய்ஸ், வணக்கம். வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த எபிசோட்ல நீங்க என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, கொடைக்கானல்ல என்னென்ன பிளேசஸ்லாம் சுத்தி பார்க்கலாம், அதுக்கு என்ட்ரி ஃபீயா எவ்வளவு வசூலிக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி தெரிஞ்சுக்க போறோம். ஒவ்வொரு பிளேஸையும் ஹரிபுரின்னு இல்லாம ரொம்ப நிதானமா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் டூர்ல முதல்ல நாங்க வந்தது கவர்மெண்ட் ரோஸ் கார்டன். இங்க நார்மல் பீப்புளுக்கு மட்டும் இல்லாம பிசிக்கலி ஏபிள்டு பர்சனுக்கும் என்ட்ரி அலோவ் பண்றாங்க. பெரியவங்களுக்கு 50 ரூபாயும், சில்ட்ரன்ஸ்க்கு 25 ரூபாயும், ஸ்டில் கேமராக்கு 50 ரூபாயும், வீடியோ கேமராக்கு 100 ரூபாயும் என்ட்ரி ஃபீஸை வசூல் பண்றாங்க. ரோஸ் கார்டன்ல என்ட்ரி டிக்கெட்லாம் எடுத்துட்டு கார்டன் உள்ள நடக்க ஆரம்பிச்சோம். சேஷன் திரும்ப ஹாய் சொல்லு. ரெண்டாயிரத்தி 18ஆம் ஆண்டு தான் தமிழக அரசால பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த ரோஸ் கார்டன். கிட்டத்தட்ட 12 ஏக்கர் பரப்பளவுல இந்த கொடைக்கானல் ரோஜா தோட்டம் அமைஞ்சிருக்கு. காலையில 9 மணியிலிருந்து சாயந்தரம் 5 மணி வரைக்கும் பார்வையாளர்களுக்கு இந்த தோட்டம் திறந்திருக்கும். இந்த ரோஸ் கார்டன்ல 15,000 ரோஸ் செடிகள் இருக்கிறதாகவும் 1,500 வகைகள் அதுல இருக்கிறதாகவும் சொல்றாங்க. நாங்க ஃபேமிலியோட இந்த ரோஸ் கார்டன் முழுசா சுத்தி பார்க்கவே கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேல ஆச்சு. பிசிக்கல்லி ஏபிள்டு பர்சனுக்கும் வயதானவங்க, நடக்க முடியாதவங்களுக்கும் பேட்டரி கார்ஸுமே அவைலபிள் இருக்குன்னு சொல்றாங்க. பிசிக்கலி ஏபிள்டு பர்சனுக்கும் வயதானவங்க, நடக்க முடியாதவங்களுக்கு பேட்டரி கார்ஸுமே அவைலபிள் இருக்கு. நீங்க அதையுமே பயன்படுத்திக்கலாம். அந்த ரோஸ் கார்டன்ல இருந்து வெளியே வரவே மனசு இல்லாம அடுத்த இடத்த பார்க்க கிளம்பிட்டோம். ஒரு 10-15 நிமிஷம் டிராவலுக்கு அப்புறம் அடுத்ததான் நாங்கள் போய் பார்த்தது அப்பர் லேக் வியூ பாயிண்ட். இது போகிற வழியிலே ரோட் மேலே இருக்கிறதுனால கட்டணங்கள் எதுவும் வசூலிக்கப்படுறதில்ல. இந்த இடம் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள்ல ஒன்றா கருதப்படலைனாலும் கொடைக்கானல் ஏரியோட உயர்வான ஒரு காட்சியை இங்க நீங்க பார்க்கலாம். இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்து முடிச்சுட்டு பக்கத்துலேயே இருக்கிற டீ கடையில் டீயை குடிச்சிட்டு அடுத்த பிளேஸ்க்கு கிளம்பிட்டோம். வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அடுத்ததான் நாங்கள் வந்த பிளேஸு பசுமை பள்ளத்தாக்கு, அதாவது சூசைட் பாயிண்ட். நான் ஒரு முழுமையான யூடியூபராக உணர்ந்த தருணத்தை இப்போ பார்ப்பீங்க. அடுத்ததான் நம்ம வந்திருக்கிறது சூசைட் பாயிண்ட். லாஸ்ட்டாக நம்ம அப்பர் லேக் வியூ பாயிண்ட் பார்த்தோம். ஸோ அதுக்கு அடுத்தது வந்து நம்ம நீங்க பசுமை பள்ளத்தாக்குக்கு வரீங்கன்னாலே இந்த மாதிரி 100 கடைகளை தாண்டி தான் நீங்க உள்ளேயே போக முடியும். நீங்க பர்ச்சேஸ் பண்றதுக்கு சாக்லேட்ஸ், ஸ்வெட்டர்ஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு.
நாங்க போகும்போது மேகக்கூட்டங்கள் சூழ்ந்து இந்த பள்ளத்தாக்கு ஃபுல்லாவே ரொம்ப மிஸ்டா இருந்துச்சு. நீங்க இந்த பசுமை பள்ளத்தாக்குல இருந்து பாத்தீங்கன்னா வைகை அணையோட வியூ பாயிண்ட் தெரியும்னு சொல்றாங்க. பட் மிஸ்டா இருந்ததுனால எங்களால பார்க்க முடியல. இந்த இடம் இதற்கு முன்னாடி ரொம்ப சாய்வா அபாயகரமான தன்மையோடு இருந்ததுனால இதற்கு தற்கொலை புள்ளி, அதாவது சூசைட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டுச்சு. காலப்போக்கில் இந்த பகுதி மேம்படுத்தப்பட்டு பாதுகாப்பான இடமாக மாற்றப்பட்டு இன்று இங்க வர சுற்றுலா பயணிகள் அழகிய பள்ளத்தாக்கையும் பசுமையும் பார்த்து ரசிக்கிறாங்க. நாங்க கிட்டத்தட்ட 1 hour கிட்ட அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தோம். அப்ப கூட அந்த கிளைமேட் அப்படியே தாங்க இருந்தது. சப்போஸ் நீங்க ஓன் பைக்லயோ ஓன் கார்லயோ இந்த பிளேஸ்க்கு வந்தீங்கன்னா மேகக்கூட்டத்துக்கு நடுவில் போகும்போது இந்த பிளேஸ் ஒரு சொர்க்கம் மாதிரி ஃபீல் ஆகும். கொடைக்கானல்ல நாம அடுத்ததா வந்திருக்க பிளேஸ் பில்லர் ராக். இங்க சின்னவங்க பெரியவங்கன்னு இல்லாம ஒருத்தருக்கு 10 ரூபாய் கட்டணமா வசூலிக்கிறாங்க. ஸ்டில் கேமராக்கு 50 ரூபாயும் வீடியோ கேமராக்கு 300 ரூபாயும் கட்டணமா வசூலிக்கிறாங்க. தூண் பாறைகள். இது 400 அடி உயரம் கொண்ட கிரானைட் பாறைகளான ஒரு இயற்கை அமைப்பு தான். இருந்தாலும் கொடைக்கானல்ல இது ஒரு புகழ்பெற்ற சுற்றுலா தலமா கருதப்படுது. நாங்க போனப்போ மேகக்கூட்டங்கள் சூழ்ந்திருந்ததுனால அந்த தூண் பாறையை எங்களால பார்க்க முடியல. கிரானைட் பாறைகளான 3 செங்குத்தான தூண்கள் இந்த இடத்துல அமைஞ்சிருக்கும். வெறும் மட்டைகளால் செய்யப்பட்ட யானை சிற்பங்களுக்கு முன்னாடி போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து மக்கள் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. பில்லர் ராக் பக்கத்திலேயே ஒரு பிரிட்ஜ் மாதிரி போட்டு ஒரு வழி இருந்தது. அங்க என்னதான் இருக்குன்னு பார்க்கலான்னு நாங்களும் போனோம். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன அளவுக்கு எதுவும் இல்லைனாலும் அங்கேயும் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நல்ல பிளேஸ் தான். எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு அந்த பிளேஸ் ரொம்ப அழகாக இருந்தது. அங்கே ஏதோ கேட் போட்டிருந்தது. உள்ளே போய் பார்த்தா ஏதோ ஜீவ சமாதி அடைஞ்ச மாதிரி ஒரு பிளேஸ் இருந்துச்சு. பூக்களெல்லாம் தூவி அந்த பிளேஸ் ஏதோ ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா மாதிரி இருந்துச்சு. நான் வீடியோ எடுத்துட்டு மூவ் ஆயிட்டேன். ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.
நான் போகும்போது இதை கவனிக்கவே இல்லை. வரும்போது பார்த்தா யானை ஓவியம் செவுத்துல வரைஞ்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப அழகா தத்ரூபமா இருந்துச்சு அந்த யானை ஓவியம் பார்க்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பி அடுத்த பிளேஸ் நோக்கி வந்துட்டோம். இது என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் இருக்கிற குணா கேவோட பார்க்கிங் தான் இது. நாங்கள் குணா குகையை ரீச் பண்ணுறதுக்கு லன்ச் டைம் ஆனதுனால அங்கேயே ஒரு நல்ல பிளேஸாக பார்த்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துட்டோம். லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்ச நேரத்திலேயே நாங்கள் குணா குகையை நோக்கி நடக்க ஆரம்பித்தோம். இந்த குணா குகை என்ட்ரன்ஸ்லையும் பெரியவங்களுக்கு சின்னவங்களுக்குன்னு இல்லாமல் ஒரு நபருக்கு 10 ரூபாயும், ஸ்டில் கேமராக்கு 50 ரூபாயும், வீடியோ கேமராக்கு 300 ரூபாயும் கட்டணமாக வசூலிக்கிறாங்க. டிக்கெட் வாங்கிட்டு குணா குகைக்குள்ள வந்துட்டோம். உள்ள வந்து பார்த்தா இந்த இடம் ஏதோ பைன் ஃபாரஸ்ட் மாதிரி எங்களுக்கு தோணுச்சு. ஒரு 1/2 கிலோமீட்டர் நடந்ததுக்கு அப்புறம் குணா குகை எங்க கண்ணுக்கு தென்பட்டுச்சு. ரெண்டாயிரத்தி 10ஆம் ஆண்டு மோகன்லால் நடித்த ஷிகர் அப்படிங்கிற படமும் 2014ஆம் ஆண்டு மஞ்சுமல் பாய்ஸ் திரைப்படமும் பல காட்சிகள் இங்கேயே தான் படமாக்கப்பட்டிருக்கு. நாம மொபைல் கேமரா, ஸ்டில் கேமரான்னு போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாலும் இங்க ப்ரொஃபஷனலா லைட்டிங்ஸ்லாம் வச்சு ஒரு நல்ல பிளேஸ்ல நம்மள நிக்க வச்சு போட்டோஸ் வீடியோஸ் எடுத்து தராங்க. அதுக்கு 100லேருந்து 150 ரூபா கட்டணமா வசூலிக்கிறாங்க. இந்த குகைக்குள்ள பல பேர் காணாம போனதா சொல்றாங்க. சில சந்தர்ப்பங்கள்ல அதிகாரிகள் உடல்களை மீட்க முடியாம கஷ்டப்பட்டிருக்காங்க. அதே போல 2016ஆம் ஆண்டு வரை உடல்கள் மீட்கப்படாம குகை தொடர்பான 16 பேர் காணாம போனதா காவல்துறையில வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ரெண்டாயிரங்களின் நடுப்பகுதியிலும் 2016 வரையிலும் அதிகரித்து வந்த தற்கொலை காரணமாக தான் இந்த குகை பொதுமக்கள் பார்வையிலிருந்து மூடப்பட்டுச்சு. இந்த குணா குகையில அங்கங்க பள்ளங்கள் இருக்கிறதுனால தடுப்பு வேலிகள் மாதிரி இரும்புலயே வேலி அமைச்சு தரமேலேயே போட்டிருந்தாங்க. நீங்க அங்க போகும்போது செல்போன்ஸ் எல்லாம் பார்த்து யூஸ் பண்ணுங்க. ஒரு தடவை உள்ள போட்டுட்டீங்கன்னா அவ்வளவுதான், அதை மறந்துட வேண்டியதுதான். இந்த குணா குகையில 275 மீட்டர் ஆழத்துல ஆபத்தான ஓட்டை இருப்பதை அறியாம அதுல விழுந்து 12 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதிர்ஷ்டவசமா 2006ஆம் ஆண்டு ஒரு நபர் மட்டும் குழிக்குள்ள விழுந்து காவல்துறையினரால அந்த நபர் மீட்கப்பட்டாரு.
இதை மைய கருத்தா கொண்டுதான் மஞ்சுபுல் பாய்ஸ் திரைப்படம் உருவாக்கப்பட்டது. இந்த குணா குகையில இவ்வளோ ஆபத்துகள் இருக்குன்னு எங்களுக்கு உண்மையாவே தெரியாது. இருந்தாலும் நாங்க ரிஸ்கான பகுதிக்கெல்லாம் போகாம ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஓகே, இந்த வீடியோ இதோட முடியுது. இதுக்கப்புறம் நாங்க கிளம்பி ரூமுக்கு போயிட்டோம். நாங்க டே 2ல எந்தெந்த பிளேஸ்லாம் சுத்தி பார்த்தோம் அப்படிங்கறத அடுத்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.